சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து வரும் 19ஆம் தேதி பூமி திரும்பும் சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி நிலையத்தை இயக்கும் பணியை ரஷ்ய வீரரிடம் ஒப்படைத்தார். அப்பாட என நிம்மதி பெருமூச்சு விடுகிறது அமெரிக்காவின் நாசா. 10 நாள் பணிக்காக விண்வெளி சென்று 9 மாதங்களுக்கு மேலாக சிக்கித் தவிக்கும் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் வில்மோர் அடுத்த வாரத்தில் பூமி திரும்ப உள்ளதாக அறிவித்துள்ளார். நாசாவின் இந்த அறிவிப்பை மகிழ்ச்சியாக வரவேற்றுள்ளார் சுனிதா வில்லியம்ஸ். We're coming back before long, so don't make all those plans without me. We'll be back before too long. சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் வில்மோர் கடந்த ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி போயிங் ஸ்டார் லைனர் விண்கலத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றனர். மனிதர்களுடன் சென்ற போயிங் முதல் விண்கலம் இதுவாகும். வழக்கமான பயன்பாட்டிற்கு வருவதற்கு முன்பு விண்கலம் எவ்வாறு செயல்படும் என்பதை கவனிப்பதற்கான சோதனை ஓட்டமாக இது அமைந்தது. ஆனால் ஸ்டார் லைனர் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அருகில் சென்றபோது அதனை வழிநடத்தும் 5 உந்துவிசை அமைப்புகள் செயலிழந்தன. அதில் இருந்த ஹீலியமும் தீர்ந்து போனது. இதையடுத்து அந்த விண்கலம் ஆளில்லாமல் பூமி திரும்பியது. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கியிருக்கும் இருவரையும் மீண்டும் பூமிக்கு அழைத்து வர பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. எனினும் அவை பலனளிக்கவில்லை. பின்னர் நாசா விண்வெளி வீரர் நிக் ஹேக் மற்றும் ரஷ்யாவின் அலெக்சாண்ட்ரா கோர்ஃபுனோவ் ஆகியோர் இருவரையும் அழைத்து வர ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ 9 மிஷனில் விண்வெளி சென்றனர். எனினும் பல தாமதங்களுக்கு பிறகு 4 பேரும் மார்ச் 19ஆம் தேதி பூமிக்கு திரும்புவார்கள் என கூறப்படுகிறது. அவர்கள் பூமி திரும்பும் தேதியை நாசா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்றாலும் 19ஆம் தேதி பூமிக்கு திரும்ப உள்ளதாக புட்ஸ் வில்மோர் கூறியுள்ளார். இதனிடையே ரஷ்ய விண்வெளி வீரர் அலெக்சி ஓவைசனிடம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை இயக்கும் பணியை சுனிதா வில்லியம்ஸ் ஒப்படைத்தார். Next Commander Alexei, thank you for your za druzhba. I will give you the kluch. அப்போது மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட சுனிதா வில்லியம்ஸ் தன்னுடன் பயணித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். I know that was a lot of trust and a lot of willingness to let us not only be part of the crew but also lead the crew. So we are absolutely thankful for that opportunity and hopefully we did you proud. சுனிதா வில்லியம்ஸும் புட்ஸ் வில்மோரும் பூமிக்கு திரும்பிய பின் சர்வதேச விண்வெளி நிலையத்தை ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ 10 மிஷன் ஏற்றுக்கொள்ளும். இதற்காக வரும் 13ஆம் தேதி புளோரிடாவில் உள்ள நாசாவின் கெனடி விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து பால்கன் 9 ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படுகிறது. இந்த ராக்கெட்டில் 4 விண்வெளி வீரர்கள் பயணிக்க உள்ளனர்.